விநாயகர் புராணம் உபாசன காண்டம். முதலாவது காண்டம். சோமகாந்தனின் சோகமும் துணிவும். சிவநேச செல்வர்களே, சிவஞான முனிவர்களே, பூமி தேவியின் செழிப்பான முகம்போல் பூவுலகில் சௌராஷ்டிரம் என்னும் செழிப்பான ஒரு நாடு உண்டு. அது மலர்த்தடாகங்கள் நிறைந்து குடிவளமும் வயல் வளமும் சிறப்புற்று சகல செல்வங்களுக்கும் உறைவிடமாக விளங்கி வந்தது. இளமை வளமை நிறைந்த செழிப்பான முகத்திலே அழகான ஒரு குங்கும பொட்டு போல் அந்நாட்டிலே தேவநகர் என்னும் ஒரு பட்டினம் உண்டு. அங்கே அகழிகளும் எந்திர பொறிகளும் பொருந்திய கோட்டை மதில்களும் பொதுமையான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நானாவிதமான மண்டபங்களும் நந்தவனங்களும் உல்லாச பூந்தோட்டங்களும் சித்திர சாலைகளும் நிறைந்து அந்நகர் மிகவும் சிறந்து விளங்கியது. அதை சோமகாந்தன் என்னும் பெயருள்ள மாமன்னன் நீதி வழுவாமல் அரசாட்சி செய்து வந்தான். அவன் கருணையினால் பெருங்கடலையும் அறிவில் பிரகஸ்பதியையும் பொறுமையில் பூமாதேவியையும் பிரகாசத்தில் சூரியனையும் புகழில் சந்திரனையும் அழகில் மன்மதனையும் செல்வத்தில் குபேரனையும் போகத்தில் இந்திரனையும் கலையாற்றல்களில் ஆதிசேடனையும் வள்ளல் தன்மையில் வானத்து கருமேகத்தையும் வீணாகானத்தில் மிதுன கிண்ணர்களையும் மிஞ்சியவன். 4 வேதங்களையும் ஆய்ந்து தேர்ந்தவனாகையால் நடு நிலைமைகளிலும் தத்துவ ஞானத்திலும் சிறந்தோங்கி அரசியல் துறையில் சகல மன்னர்களையும் அடக்கி ஆளும் வல்லமையையும் பெற்று தன்னிகரற்ற மன்னாதி மன்னனாக விளங்கினான். அவனுக்கு உருவவான், வித்யாதீசன், கெமங்கரன், ஞானகம்மியன், சுப்லன் என்கின்ற 5 மந்திரிகள் அவனுடைய ஐம்புலன்களைப் போல் இயங்கி வந்தார்கள். 6000 தேர்களும் 10000 யானைகளும் 20000 குதிரைகளும் எண்ணற்ற காலாட்படைகளும் அவனிடம் இருந்தன. மேலும் கற்பில் அருந்ததியையும் அழகில் ரதி ரம்பை லக்குமி முதலானவர்களையும் மிஞ்சத்தக்க விதத்தில் சுதன்மை என்ற மனைவியொருத்தி வாய்த்திருந்தாள். அவள் சோமகாந்த மன்னனின் உயிருக்குயிரான காதலியாகவும் அறநெறி முதலானவற்றை கடைபிடிக்கும் தர்ம பத்தினியாகவும் விளங்கி வந்தாள். அவள் வயிற்றில் ஏமகண்டன் என்னும் குமாரன் ஒருவன் பிறந்தான். அவன் 14000 யானைகளுக்குரிய பலத்தை பெற்று பகைவரை பயமுறுத்தும் அதிபராக்கிரமசாலியாக ராஜகண்டீவரம் போல் விளங்கினான். இவ்வாறு சகலவிதமான செல்வங்களோடும் புகழோடும் சோமகாந்த மன்னன் அரியணையில் அமர்ந்து செங்கோல் செலுத்தி பகைவர் நெருங்காவண்ணம் தன் உடைவாளாலேயே எதிரிகளை எல்லாம் விரட்டி ஆனந்தமாக ஆட்சி புரிந்து வரும் காலத்தில் அவன் செய்த தீவினைகளின் விளைவாக அவனது உடம்பெங்கும் குட்டம் என்னும் சகிக்க முடியாத தொழுநோய் உண்டாகி இரத்தமும் சீழும் வழிந்தோட மிகவும் கஷ்டப்பட்டான். எத்தகைய மணி மந்திர மருந்துகளாலும் அவர் கர்மவியாதி குணமடையாமல் அவனுக்கு அளவற்ற துயரத்தை விஸ்தரித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த வியாதியின் வேதனையை பொறுக்க முடியாமல் சோமகாந்தன் பெரிதும் மனமுடைந்து போய் தன் அரசவையை அடைந்தான். அங்கே அவசரமாக தன் மந்திரிகள் பிராதினிகளை அழைத்து வரச் சொல்லி ஏவலர்களுக்கு கட்டளையிட்டான். அதற்கிணங்கி மந்திரிகளும் பிரதானிகளும் சபா மண்டபத்தில் வந்து மன்னனை வாழ்த்தி வணங்கிவிட்டு தத்தம் ஆசனத்தில் அமர்ந்தார்கள். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.